வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் வாபஸ். 5 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை வரை மட்டுமே பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சீர்காழி அருகே கடலோரத்தில் 1200 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தஞ்சை, நாகை, திருவாரூர் உட்பட மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள். வேதனையில் விவசாயிகள். அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இலங்கை கிளிநொச்சி பகுதியில் கடும் பாதிப்பு. கனமழையால் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தவிப்பு. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கென திட்டம் உருவாக்கப்படும் என உறுதி. காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 2 முதல் 6ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. எந்த இயக்கத்திற்காக உழைத்தேனோ நேசித்தேனோ அந்த இயக்கம் என்னை வெளியேற்றியது. 30 ஆண்டுகள் திமுகவில் பணியாற்றியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரபரப்பு பேச்சு. திருப்போரூர் அருகே ஆடு மாடு மேய்த்த பெண்கள் மீது கார் மோதிய கோர விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திய மாணவர்கள் 2 பேர் கைது. பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. மாவீரர் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சிறையில் இருக்க வேண்டிய கௌதம் அதானியை மத்திய அரசு பாதுகாக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வரை பிரதமர் மோடி முடிவு செய்வார் என தற்போதைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. பாஜகவின் தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதல்வராகும் வாய்ப்பு பிரகாசமானது. நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. பரஸ்பரம் இருவரும் விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனு மீது தீர்ப்பு. விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி சமரச தீர்வு மையத்தில் நேரில் ஆஜர். இருவரிடமும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்திய மத்தியஸ்தர். இனி விரிவான செய்திகள். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை வரை மட்டுமே பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெளிவுபடுத்தியுள்ள வானிலை ஆய்வு மையம் 5 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக வலங்கைமான், நார்த்தங்குடி, ஆலங்குடி, பூந்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பயிர்கள் இடுப்பளவு மழைநீரில் மூழ்கியுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கடல்நீர் உட்புகுந்து குடியிருப்பு மற்றும் விளைநிலங்களை சூழ்ந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ராஜூபுரம் முதல் நண்டலாறு வரையிலான சாலையின் இருபுறமும் கடல்நீர் உட்புகுந்துள்ளதால் அப்பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதேபோன்று ராமேஸ்வரம் அருகே பாம்பன் தெற்குவாடி பகுதியில் குடியிருப்புக்குள் கடல்நீர் புகுந்துள்ளதால் மக்கள் வேதனையடைந்துள்ளனர். காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகளான திருநள்ளாறு, செல்லூர், நெடுங்காடு மற்றும் திருப்பட்டினத்தில் 4500 ஹெக்டேர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல்நீர் ஊருக்குள் புகுந்தது. கரையில் நிறுத்தப்பட்டிருக்கும் படகுகள் பாதிக்கப்படாமல் இருக்க மீனவர்கள் டிராக்டர்களை கொண்டு அவற்றை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். இன்று நடைபெற இருந்த இளநிலை மற்றும் முதுநிலை பருவ தேர்வுகள் அனைத்தும் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்படுவதாக பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்கான மாற்றுத் தேர்வு நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், கனமழையால் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக அதிகாரிகள் பார்வையிட்டு தகுந்த நிவாரணத்தை வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சிவபுரம் பகுதியில் குடியிருப்புகளில் வெள்ளம் புகுந்ததால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றனர். வடக்கின் மிகப்பெரிய நீர்ப்பாசன குளமான இரணை மடுக்குளத்தின் 14 கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. இதனால் வெள்ள நீர் வெளியேறி குடியிருப்புகள் விவசாய நிலங்களில் புகுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே கார் மோதி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த 5 பெண்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரில் வந்த சித்தலப்பாக்கத்தைச் சேர்ந்த ஜோஷுவா, பெருங்குடியைச் சேர்ந்த தாஹித் அகமது ஆகிய பொறியியல் மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். விபத்தை ஏற்படுத்திய 2 பேர் மீதும் பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியதால் இருவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாக விபத்தை கண்டித்து இறந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலை விபத்தில் உயிரிழந்த 5 பெண்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பழைய மகாபலிபுரம் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் பையனூர் கிராமத்தைச் சேர்ந்த 5 பெண்கள் உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியடைந்து வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயை முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என ஒன்றிய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜிதன் ராம் மஞ்சிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். சமூக நீதி அடிப்படையில் கைவினைஞர்களுக்கு அதிகாரம் தரும் வகையில் தமிழ்நாட்டுக்கு என விரிவான திட்டம் உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் திட்டம் சாதி குடும்ப தொழில் வேறுபாடின்றி அனைத்து கைவினைஞர்களுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். விஸ்வகர்மா திட்டத்தில் அரசியல் விளையாட்டு வேண்டாம் என்று பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். பல மாநிலங்களில் வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ள விஸ்வகர்மா திட்டத்தில் இணைய தமிழ்நாட்டில் பல்லாயிர கைவினைஞர்கள் பேரார்வத்துடன் இருப்பதாகவும் அதில் அரசியல் விளையாட்டை திமுக நடத்துவது வேதனை அளிப்பதாகவும் கூறியுள்ளார். ஜாதி அடிப்படையிலான தொழில்முறையை ஊக்குவிக்கும் திட்டம் என பேசும் முதலமைச்சர் திமுக தலைவர் பதவியை அனைவருக்கும் பொதுவாக எப்போது ஆக்குவார் என்றும் வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான ஈ.வி.கே. இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுரையீரல் சளி காரணமாக ஏற்பட்ட மூச்சு திணறலால் கடந்த 10 நாட்களாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவர் குளிர்காலங்களில் சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வருகிறார். திமுக தன்னை வெளியேற்றியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உருக்கமாக பேசியுள்ளார். மதிமுக சார்பில் மாவீரர் நாள் வீரவணக்க கூட்டத்தில் பேசிய அவர் 30 ஆண்டுகள் திமுகவில் பணியாற்றிய போது 27 முறை சிறை சென்றதாக தெரிவித்தார். நான் உயிரினும் மேலாக கருதி என் உயிரையே தருவதற்கு சித்தமாக இருந்த எனக்கு அப்படி ஒரு சோதனை வந்து இந்த இயக்கத்துக்காக ஆவியை தர தயாராக இருக்கிறேன் என்று மேடைக்கு மேடை விளங்கினேனோ அந்த இயக்கத்திலிருந்து நான் வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு என் மீது பாசம் கொண்ட தோழர்கள் லட்சக்கணக்கிலே வந்தார்கள். பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கேள்விக்கு முதல்வர் பொறுப்பில் இருப்பவரை இவரை போய் நான் சந்திப்பதா என்று ராமதாஸ் பேசியது சரியா என திருச்சி சிவா எம்பி பதில் கேள்வியை எழுப்பினார். ராமதாஸ் மீது முதலமைச்சர் வைத்தது ஒரு கருத்து மட்டுமே என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு முறை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நான் போய் இவரை சந்திப்பதா என் தகுதிக்கு என்றெல்லாம் முதல்வரை பற்றி பேசினார். அது ரொம்ப நியாயமா? முதல்வர் சொன்னது ஒரு கருத்து, அவ்வளவுதான். அதற்கு இவ்வளவு ஆவேசப்பட்டவர்கள், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறவர்கள் எங்களுடைய கட்சித் தலைவர் என்பதை விட இந்த நாட்டினுடைய முதல்வர், எல்லோருக்குமான முதல்வர். முதலமைச்சர் ஸ்டாலின் அளவுக்கு தனக்கு அரசியல் ஞானம் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை போல் அரசியல் ஞான ஒளி தனக்கு இல்லாதது வருத்தமாக இருப்பதாகவும் ராமதாஸ் பேசியுள்ளார். அவரை போன்று பிரகாசமான ஞான ஒளி, அரசியல் ஞான ஒளி, சாதாரண ஞான ஒளி இல்லை, அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருப்பதை போன்று எனக்கு நான் பெறவில்லையே, வருத்தமாக இருக்கிறது. 4 நாள் அரசுமுறை பயணமாக தமிழகம் வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் ராணுவ பயிற்சி கல்லூரியின் முன்பு அமைந்துள்ள போர் நினைவு தூணில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று மரியாதை செலுத்துகிறார். தொடர்ந்து ராணுவ அதிகாரிகள் பயிற்சி பெறும் கல்லூரியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றும் நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.
தமிழ்நாடு போதை நாடாக மாறி வருவதை தடுக்க தவறியதாக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களின் புழக்கத்தால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சீரழிந்து கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். போதை நடமாட்டத்தை ஒழிக்கவும், பூரண மதுவிலக்கை படிப்படியாக நடைமுறைப்படுத்தவும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரை ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை அரிட்டாப்பட்டி கனிம சுரங்க ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியை நேரில் சந்தித்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். இந்த கோரிக்கை மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இது சம்பந்தமாக மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அமைச்சரும் அதிகாரிகளும் தன்னிடம் தெரிவித்ததாகவும் அவர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிறையில் இருக்க வேண்டிய கௌதம் அதானியை அரசு பாதுகாப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி, அதானியை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கிய விஷயம் என தெரிவித்தார். நூற்றுக்கணக்கான மக்கள் சிறிய குற்றச்சாட்டுகளில் கைது செய்யப்படுவதாக கூறிய அவர், அதானி சிறையில் இருக்க வேண்டும், ஆனால் அவரை அரசு பாதுகாப்பதாக ராகுல் காந்தி கூறினார். ரயில்களில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை நிறுத்தும் திட்டம் இல்லை என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இதுகுறித்த கேள்விக்கு மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பொது வகுப்பு மற்றும் ஸ்லீப்பர் வகுப்பு பெட்டிகள் உட்பட 10,000 ஏசி அல்லாத பெட்டிகளை தயாரிக்க ரயில்வே திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா முதல்வர் யார் என்பதில் பிரதமர் மோடியின் முடிவை ஏற்பேன் என்று ஏக்நாத் ஷிண்டே கூறியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றியை பெற்றது. தொடர்ந்து யார் முதல்வர் என்பதில் இழுபறி நீடித்தது. இந்த சூழலில் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய காபந்து முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, ஆட்சி அமைப்பது தொடர்பாக பாஜக தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதனை ஏற்போம் என்றார். இதனால் பாஜகவைச் சேர்ந்த தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதல்வராக வாய்ப்பு பிரகாசமாகி இருக்கிறது. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை இந்தியா வரவேற்றுள்ளது. போர் பதற்றத்தை தணித்து பேச்சுவார்த்தையை மேற்கொள்ளவே இந்தியா வலியுறுத்தி வந்ததாகவும், இப்போதைய நகர்வுகள் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்கும் என நம்புவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச டெஸ்ட் பவுலர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் பும்ரா முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார். பெர்த் டெஸ்டில் 8 விக்கெட்டுகளை வீழ்த்திய பும்ரா 883 புள்ளிகளுடன் முதலிடம் வகிக்கிறார். ரஃபாடா 2ஆம் இடத்திலும் ஹேசல்வுட் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். டெஸ்ட் பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய தொடக்க வீரர் ஜெய்ஷ்வால் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்து வீரர் ஜோ ரூட் முதலிடத்திலும் நியூசிலாந்து வீரர் கேன் வில்லியம்சன் 3ஆம் இடத்திலும் உள்ளனர். டெல்லி அணி நிர்வாகத்திடம் மரியாதையும் அன்பையும் எதிர்பார்ப்பதாக KL ராகுல் கூறியுள்ளார். சமீபத்திய IPL ஏலத்தில் டெல்லி அணி ராகுலை 14 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்தது. இந்நிலையில் தானும் டெல்லி அணியும் இதுவரை IPL கோப்பையை வென்றதில்லை என்றும், இருவரும் இணைந்து கோப்பையை வெல்வோம் என்றும் கூறியுள்ள அவர், அன்பையும் மரியாதையும் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த சீசனில் லக்னோ அணி நிர்வாகம் KL ராகுலை மோசமாக நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 3ஆம் சுற்றில் இந்திய வீரர் குகேஷ் வெற்றி பெற்றார். 14 சுற்றுகளை உள்ளடக்கிய உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய வீரர் குகேஷும் சீன வீரர் டிங் லிரெனும் பல பரீட்சை நடத்தினர். முதல் சுற்றில் டிங் லிரென் வெற்றி பெற 2ஆம் சுற்றில் டிரா ஆனது. இந்நிலையில் 3ஆம் சுற்றில் வெள்ளை காய்களுடன் களமிறங்கிய குகேஷ் 37வது நகர்த்தலில் வெற்றி கண்டார். 3 சுற்றுகளின் முடிவில் இருவரும் தலா 1.5 புள்ளிகள் பெற்றுள்ளனர். நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்துக்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நடிகர் ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ராய்க்கும் நடிகர் தனுஷுக்கும் 2004 நவம்பரில் திருமணம் நடைபெற்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் இருவரும் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்தனர். இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு இருவரும் தாங்கள் திருமண வாழ்விலிருந்து பிரிந்ததாக அறிவித்தனர். இவர்கள் விவாகரத்து கோரிய வழக்கில் விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை பயன்படுத்தியதற்காக நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர் பார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. மும்பையைச் சேர்ந்த நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய அனுமதி கோரி ஒண்டர் பார் நிறுவனம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் ஒண்டர் பார் நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தார். வழக்கு தொடர்பாக நயன்தாரா, விக்னேஷ் சிவன் பதிலளிக்க உத்தரவிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, காரைக்கால் மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் வாபஸ். 5 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை வரை மட்டுமே பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சீர்காழி அருகே கடலோரத்தில் 1200 வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் தவிப்பு. மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு.
தஞ்சை, நாகை, திருவாரூர் உட்பட மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தண்ணீரில் மூழ்கிய பயிர்கள். வேதனையில் விவசாயிகள். அரசு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் இலங்கை கிளிநொச்சி பகுதியில் கடும் பாதிப்பு. கனமழையால் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தவிப்பு. குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தாது என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாட்டிற்கென திட்டம் உருவாக்கப்படும் என உறுதி. காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கு டிசம்பர் 2 முதல் 6ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. எந்த இயக்கத்திற்காக உழைத்தேனோ நேசித்தேனோ அந்த இயக்கம் என்னை வெளியேற்றியது. 30 ஆண்டுகள் திமுகவில் பணியாற்றியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரபரப்பு பேச்சு. திருப்போரூர் அருகே ஆடு மாடு மேய்த்த பெண்கள் மீது கார் மோதிய கோர விபத்தில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழப்பு. விபத்தை ஏற்படுத்திய மாணவர்கள் 2 பேர் கைது. பொதுமக்கள் சாலை மறியலால் பரபரப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் அறிவிப்பு. மாவீரர் தினத்தையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. மாவீரம் போற்றுதும் மாவீரம் போற்றுதும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. சிறையில் இருக்க வேண்டிய கௌதம் அதானியை மத்திய அரசு பாதுகாக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வரை பிரதமர் மோடி முடிவு செய்வார் என தற்போதைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே பேட்டி. பாஜகவின் தேவேந்திர ஃபட்னாவிஸ் முதல்வராகும் வாய்ப்பு பிரகாசமானது. நடிகர் தனுஷ், ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கு விவாகரத்து வழங்கி சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. பரஸ்பரம் இருவரும் விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனு மீது தீர்ப்பு. விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி சமரச தீர்வு மையத்தில் நேரில் ஆஜர். இருவரிடமும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்திய மத்தியஸ்தர். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.